என் கையில் என்னென்னு பார்க்குறீங்களா, ஃபெமினைன் நாப்கின் தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபெமினைன் நாப்கினோட ரிவ்யூ, என்னோட ரிவ்யூ நம்ம சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு வந்து பீரியட்ஸ்னாவே வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும், கேர் சென்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த 2 hours ஸ்டார்ட் ஆக போகிற அந்த 2 hours வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியாது. அந்தளவுக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்லேருந்து எனக்கு வந்து அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க, 8 வருஷத்துலேருந்து நான் ஏஜ் அட்டன் பண்ண 1 year மட்டும் தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆனது தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்து ஒரு 1 year கிடையாது, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனது. செகண்ட் பாப்பா பிறந்து 2 monthலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு நான் ஒரு ப்ராப்ளம், அந்த மாதிரி ப்ராப்ளத்தை அனுபவிச்சவ தான். ஸோ அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிதுன்னா அது இந்த ஃபெமினைன் நாப்கினை யூஸ் பண்ணி தான். ஸோ விடுதலைன்றது வந்து எப்படின்னா, நான் வந்து செத்துடலாம் அந்தளவுக்குலாம் இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்தளவுக்கு பெயின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இல்லை வந்து கர்ப்பப்பையை எடுத்துடுறேன் நான், எனக்கு வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 தான் ஆகுது. ஸோ நான் கர்ப்பப்பையை எடுத்துடுறேன்னு சொல்கிறேன். ஸோ 25 ஏஜில் கர்ப்பப்பை எடுத்தால் அது பெனிஃபிட்டுங்களா, அது நல்ல விஷயங்களா? அப்போ இல்லை, அப்போ இதுக்கு ஆல்டர்னேட் ஏதாச்சும் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி தேடின பொருள் தான் ஃபெமினைன். ஸோ ஃபெமினைன் நான் தேடல. ஃபெமினைன் வந்து இது வந்து வந்ததை உடனே நயன்தாரா மேம் இதில் வந்தப்போ நான் பார்த்தேன், காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகிட்டேன் இதுலேருந்து. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஒரே ஒரு பீஸ் தான், ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரே ஒரு பீஸ் கொடுத்தாங்க. நான் இதை ஃபர்ஸ்ட் டே நான் யூஸ் பண்ணேன். அன்றைக்கி யூஸ் பண்ண அன்றைக்கி எனக்கு வயிறு வலி கிடையாது. வயிறு வலி மைல்டாக இருந்துச்சு, சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, மைல்டாக இருந்துச்சு. ஆனால் வாமிட்டிங் சென்ஸும் கேர் வர அந்த ப்ராப்ளமும் ஹெட்டேக் பெயினும் தலைவலியும் எனக்கு கிடையாது. ஸோ அது இல்லை அப்படின்றப்பவே நான் அப்போவே ஃபீல் பண்ணேன் இதில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். ஸோ அவங்களுமே வந்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் வாங்கி இது 2 தான் எனக்கு கொடுத்தாங்க. இந்த 2 நாப்கின், இது வந்து பேண்டி ரன்னர், இது வந்து நாப்கின். ஸோ இது 2த்தையும் கொடுத்தாங்க, நான் ட்ரை பண்ணேன். ஸோ இது வந்து டெய்லி யூஸ் பண்ண சொன்னாங்க. நெக்ஸ்ட் மந்த் எனக்கு பீரியட்ஸ் வர சொல்ல இப்படி ஒரு ப்ராப்ளமில் நான் இருந்தேனான்னு எனக்கே டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஃபெமினைன். ஸோ இதுதான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ. ஸோ இது இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கவங்க நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹிச்சிங் ப்ராப்ளம் இருந்தது, பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது. ஸோ பிசிஓடி இருந்துச்சுனாவே நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தில் போயிடுவோன்ட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மன அழுத்தத்துலேருந்து என்னை ரிலீவ் பண்ணதுன்னா இந்த ப்ராடக்ட்டை நமக்கு கொண்டு வந்த கோமதி மேம். உண்மையாகவே அவங்களுக்கு வந்து அவங்க என் கண்ணு முன்னாடி அந்த சமயத்தில் கண்ணு முன்னாடி இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க காலில் விழுந்து நான் சரண், நான் உங்களோட அடிமை மேம், நான் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு நான் பேச ஆரம்பித்தேன். ஆனால் அவங்க சொன்ன ஒரே ஒரு ஃபீட்பேக், இந்த நாப்கினை வந்து எல்லா பெண்களுக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான். ஸோ அந்த ஸ்டெப்பில் நானும் இணைஞ்சி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ நானுமே இணைஞ்சி இப்போ இது கூட பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து எல்லா பெண்களுக்கும் நானும் கொண்டு போகணுன்ற முயற்சி வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்லை, எங்களோட டீமில்